ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விண்ணப்பிக்க மிக குறைந்த நாட்களே உள்ள ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ அந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கான பொருத்தத்தை மதிப்பிடுவதற்கான நடைமுறை சோதனை, அதுக்கடுத்த நேர்காணல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தான் பார்த்தீங்கன்னா தேர்வு நடைமுறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 3 விதமான பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்சிபி ஃபேக்கல்ட்டி, ஸோ இதற்கு தனியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்திற்கான இணைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஆர்சிபி ட்ரெயினர்ஸ்க்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30/5/2025. ஸோ மிக மிக குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலைன்னா மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. செயலர், மாவட்ட பயிற்சி அலுவலர், ஊரக வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தென்காசி. ஸோ பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தென்காசி மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மொத்த கடிதங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 12 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அலுவலர் போஸ்டிங்கு ஒரு பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா MSW அப்படின்னா MBA வந்து முடிச்சிருக்கணும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசாணை எண் 108 27/9/2022 கண்டுள்ள வரத்தில் இருக்காங்க. பிற தகுதிகள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 ஆண்டு பயிற்சி ஒருங்கிணைப்பு அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் ரூபாய் 50,000 வந்து தராங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கணினி உதவியாளர் ஒரு பணியிடம். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் TTP, குறைந்தபட்சம் 3 வருடம் அனுபவம் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 22,000 தராங்க. வட்டார வள மைய பயிற்றுனர் 10 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SIRD மூலம் பயிற்சி பெற்ற பயிற்றுனர் அல்லது பிற அரசு திட்டத்தில் 3 ஆண்டு பணி அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் ரூபாய் 15,000 வந்து தராங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது, பணி நிரந்தரம் கோர இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அலுவலர் பணியிடத்திற்கு பார்த்திங்கன்னா மட்டும் TNCM ஃபெலோஷிப் பட்டியலில் உள்ள MSW MBA படித்த நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பணி அமர்த்த இடம் பார்த்திங்கன்னா போஸ்டிங் பார்த்திங்கன்னா டிஆர்சிபி ஃபேக்கல்ட்டி ஒரு கடிதம் பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசியில் இருக்கும். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசி. PRTCP 10 years 10 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வட்டாரத்திற்கு ஒரு விதம் பார்த்திங்கன்னா 10 வட்டாரங்களில் பணியமர்த்தப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன்.
டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.